வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சபா விஷாரத் உத்ராரத் பேப்பர் 1-2 பார்க்க போகிறோம். திருச்சி சபாவோட February 24 கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். அண்ட் August 24 வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அது எதுலலாம் கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா ஆதுனிக் காவிய, உருது காவிய, பிராச்சீன் காவிய அண்ட் பஞ்சவட்டி. இந்த 5 போர்ஷன்லேருந்துமே உங்களுக்கு கேட்பாங்க. சரியா, ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதுனிக் காவிய, அதில் ரெண்டு ரோமன் கேட்குறாங்க, 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆவும். இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். லெசன் 3ல் ERC 1, லெசன் 5ல் ERC 1 அண்ட் இது போயம் 1, இது போயம் 2. ஓகே, தென் லெசன் 7 போயம் 3 ERC 1, அதாவது பார்ட் 1 இருக்கும். அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கும் பாருங்க. அதில் பார்ட் 3ல் ERC 1 கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெசன் 17ல் போயம் 1 ERC 1. அடுத்தது உருது காவிய, இதில் லெசன் 1 ERC 1, லெசன் 4 ERC 1. அடுத்து பிராச்சீன் காவிய லெசன் 1 ERC 1 அண்ட் இது பார்த்தீங்கன்னா சூர்தாஸில் ERC 2. ஓகே, தென் 5th ரோமன் பஞ்சவட்டி. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 25 ERC இருக்குது. அதில் அபியாஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சரியா, அந்த 25 தான் படிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் படிக்க வேண்டாம். 25 தான் உங்களுக்கு அபியாஸ் எக்ஸசைஸ். அதில் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 to 6, 1 to 7 வரைக்கும் படிங்க. சரியா, அதுலேருந்தே ஒன்று கேட்டுருவாங்க ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு 18 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா 25. அப்போ ஒரு 10க்கு மேலேயே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதில் எது கேட்பாங்கன்னு தெரியாதனால மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணும்போதே ஒரு 7 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே, 7 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இங்கே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ERCயில் மேக்ஸிமம் 1 to 7க்குள்ளே கேட்டுருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சரண் का बिना बंक किए किन्हिम 4 दोहों को पूरा कीजिए. ஃபில்லப் பண்ணணும். தோஹா கண்டஸ்த தோஹா பார்த்தீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு. இதில் எல்லாமே எவ்வளோ எழுதணும்னு பாருங்கள். 4 தான் மொத்த டோட்டல் உங்களுக்கு 6 இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா எனி 2 ஆத்தர் படிங்க. சரியா, ஏதாவது ஒரு 2 ஆத்தர், கபீர் பீகாரிலால் இல்லை கபீர் ரஹீம், இல்லை ரஹீம் பீகாரிலால் இல்லைன்னா கபீரும் பீகாரிலால், அந்த மாதிரி எனி 2 ஆத்தர் படிங்க. இந்த வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிட்டு படிங்க. இப்போ கபீரில் பார்த்தீங்கன்னா 2 and 6 கேட்டாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறத படிக்கணும். ரிமைனிங் 8 இருக்கும். சரியா, அதே மாதிரி இங்கே 3 and 4 கேட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு 8. 3 and 4 ரஹீமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பீகாரிலாலில் பார்த்தீங்கன்னா 1 and 4. இப்போ இதில் இருக்கிற ரிமைனிங் 8. இப்போ இதில் நீங்கள் 2 படிக்கிறீங்க அப்படின்னா எனி 16 படிக்கணும். மொத்த டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 3-24. 24ல் எனி 16 தரோவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்படி படிச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே 2 கேட்பாங்க. அதாவது எனி 2 ஆத்தர் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, 2 ஆத்தரில் உள்ள தோகையை ஃபுல்லாகவே படிக்கணும். ரிமைனிங் உள்ளது மட்டும். थर्ड, कवि परिचय देते हुए किसी एक कविता का सारांश लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாத்ருபாஷா பிரேம் 1, ஆசு 5 அண்ட் காண்டோம் மத் போவா. சரியா, இதில் 8. இப்போ இதில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் எடுக்கிறீங்கன்னா 2, 3, 4 மேக்ஸிமம் இந்த 3 எஸ்ஸே படித்து வச்சுக்கோங்க. இது திருச்சி சபா எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம். அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ செகண்ட் போர்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நடுவில் மிடில் எடுக்கிறீங்கன்னா 4, 6, 7 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. சரியா, 3 எஸ்ஸே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. 4th ரோமன் கிசி ஏக் கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. இது உருது காவிய கண்டலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா 1, 4, 8 கேட்டாங்க. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் நீங்கள் 2 and 3
படிச்சுக்கோங்க. 2 and 3 4ம் கேட்டாச்சு. அதனால் மேக்ஸிமம் இதில் நடுவில் நம்ம கேட்காதது 2 and 3. இப்போ இது அடுத்ததில் படிக்கிறீங்க அப்படின்னா 3, 5, 6 3 படிக்கணும். நீங்கள் 3யும் சேர்த்துக்கணும் இந்த பக்கம். சப்போஸ் 3 கூட கேட்டிருக்கலாம், 2யும் 3யுமே கண்டினியூஸாக கேட்டுடலாம். சரியா? அதனால் இல்லை 2 கேட்காம ஒன்லி 3 கேட்டு அடுத்தது வேறு நம்பருக்கு போயிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா 2 and 3 மேக்ஸிமம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பஞ்சவட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன் கேட்டாங்க, ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் கேட்டாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3 and 4 தான் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எழுத வேண்டியது எத்தனை தான் அட்டன் பண்ணணும்? 1 தான். மொத்தம் இருக்கிறது 2. அந்த 2மே அவங்க கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் 3 படிங்க, அதர்வைஸ் 4 படிங்க. சரியா? 3 or 4 எனி 1 படிங்க. அடுத்தது பஞ்சவட்டியில் நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மொத்த டோட்டலே உங்களுக்கு இருக்கிறது 4. அதில் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா 1 and 4 கேட்டாச்சு. ரிமைனிங் 2 or 3 2 படிங்க, அதர்வைஸ் 3. ஓகே, இந்த 2 இங்கே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரபாஷா விசாரத் உத்ராரத், இது வந்து திருச்சி சபாவோடது. இப்போ இதில் உங்களுக்கு மொத்த டோட்டல் இஆர்சி பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப் ஒரு 4 வந்து எழுதணும். ஃபஸ்ட் ரோமனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிங்கியும் 4 அவதரணம் கி சப்ரசங்க சாகித் வியக்கியா கீஜியே. அப்போது 4 அட்டன் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் 1/3க்கு மேலே படிக்கணும். ஆஃப் அண்ட் ஆஃப் படிக்க முடியாது. அதையும் மீறி நம்ம வந்து என்ன பண்ண மேற்கொண்டு படிக்கணும். அதனால் இப்போ நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 to 16 வரைக்கும் படிங்க. ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1லேருந்து 16. அதேமாதிரி செகண்ட் ஆஃப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 11லேருந்து 30 வரைக்கும். சரியா? இப்போ எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 3, 8, 11, 15, 19, 23 இதெல்லாம் வந்தாச்சு. ரிமைனிங் இதில் நீங்கள் 1 to 16க்குள்ளே எதெல்லாம் வந்திருக்கோ அந்த நம்பர்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? 16 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்போது 4 படிக்கணும் அப்படின்னா 1 இதில் 3 விட்டுருங்க. 8, 11, 15 4ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் மட்டும் நீங்கள் இதில் 12 படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் 4 அட்டன் பண்ணிடலாம். 12 இஆர்சி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வந்து மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே தான் வரும். சரியா? செகண்ட் ரோமன் கின்ஹிம் தோ அவதரணம் கி சந்தர்ப்ப சாகித் வேக்கியா கீஜியே 2 தான் அட்டன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டிருக்காங்க. 4லேருந்து 2 அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துருவசுவாமினிலேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து சூரியோதயிலேருந்து. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 13 and 29 கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 தான் அட்டன் பண்ணணும். இப்போ மொத்தம் உங்களுக்கு துருவசுவாமினிலையும் சூரியோதயிலேருந்து தான் 4 கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு சாப்டரை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அப்போ 2 அட்டன் பண்ணிடலாம். அதில் இந்த வந்த இஆர்சி மட்டும் என்ன பண்ணிடுங்க, ஒமிட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்போ இதில் படிச்சிங்கன்னா 13 and 29 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துலேயும் 8, 1 to 7 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மேக்ஸிமம் 8 வரைக்கும் வராது, 7 தான். சரியா? மேக்ஸிமம் 1 to 5க்குள்ளே தான் கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணுவோம், கூட 2 எஸ்ஐ படித்து வச்சுக்கோங்க. இதில் 1 to 7 or 1 to 8 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட் ஆஃப்க்கு. இதுக்கு வந்து 10 மார்க் உங்களுக்கு 7th ரோமனுக்கு. 8th ரோமன் பாருங்கள், கிசி ஏக் பர் டிப்பணி லிக்கி ஏதாவது 1 எழுதுனா போதும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 and 10 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 2லேருந்து 8 வரைக்கும் படிங்க. இதுவும் நான் வந்து 8 கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இதுலேயும் 5 விட்டுருவீங்க. விட்டுட்டு நீங்கள் 7 படித்தா போதும். அதே மாதிரி இங்கேயும் எனி 7 அது கண்டினியூஸாக படிக்கணும். ஃபஸ்ட் ஆஃபில் உள்ள 7 படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2 ரோமன் தான் இது வந்து உங்களுக்கு 10 and 15 மார்க்கு. 10 and 5 டோட்டல் உங்களுக்கு 15 மார்க்குக்கு வந்து இந்த விஸ்திருத் உத்தர் தீஜியவும் டிப்பணியவும் வந்து பிராச்சீன் பாரத்துக்கா இதிகாசிலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதுதான் உங்களோட விசாரத் உத்ராரத்தோட திருச்சி சபாவோட கொஷின் பேப்பர். இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க, வைவா வந்து இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு வைவாவுக்கு அடுத்த நாள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஷின் பேப்பர்ஸை தரவு பண்ணிட்டு போங்க. இதில் உள்ளதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வைவா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு கேட்குறதுக்கெலாம் நீங்கள் வந்து என்ன கொஷின் எழுதுனீங்க, என்ன எஸ்ஏ அட்டன் பண்ணீங்க, ஏதாவது கவி பரிச்சையாக சொல்லுங்கள், எஸ்ஏ சொல்லுங்கள், தோகா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கண்டஸ்த பாக்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.